இப்போ பேலர் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேன் அப்படின்னா 12 ரோலரையும் ஃபஸ்ட்டு கழட்டிடுங்க. ரீலர் செட்டை அடிக்கிடுங்க. ரீலர் செட்டும் 12 ரோலர் கழட்டிங்கன்னா வெறும் பொட்டி மட்டும் தான், சேஸ் மட்டும் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா புஷ்ஷு போயிருக்குங்கண்ணா. மேக்ஸிமம் ரீலர் செட்டில் வேலை வைக்கிறதே புஷ்ஷு போயிட்டாவே அடிக்கம்பி உடையும். அடிக்கம்பி உடையிறது, இந்த கேஸ்டிங் பிளேட் உடையிறது, இந்த கம்ப்ளைண்ட்லாம் வருங்கண்ணா. பின்னாடி செயின் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஸ்பேர் செயின் கூட ஓடும். ஃப்ரண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடத்தார வச்சுருந்தீங்க, இல்லை ஓல்டு பொட்டில் கடத்தார வச்சுருந்தீங்கன்னா ரெட் லைன் செயின்னு ஒன்று விற்கிதுங்கண்ணா. கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். செயின் பீர கம்ப்ளைண்ட்டாக வராது. கஸ்டமர் சைடு ஓட்டும் போது நூல் கொஞ்சம் கம்மியாக போட்டு ஓட்டுங்க. ஏன்னா நூறு அதிகமாக போட்டிங்கன்னா மாட்டு வாயில் சிக்கிறது இப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் நிறையா வருதுங்களாமா. கொஞ்சம் ரெடியாக பேடிங்லேருந்து எல்லா பேடிங்கும் ரெடி பண்ணி வாங்கி போட்டுக்கோங்க. அப்புறம் மெயினாக சாப்பாடு இப்போ 2-3 வண்டி சேர்ந்து போனீங்க அப்படின்னா மெயினாக குக் பண்ணிக்கோங்க. டென்ட்டு வாங்கிக்கலாம். ஒரு 1500 தான் வருது டென்ட்டு. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் அதே இடத்துல நம்ம டென்ட் போட்டு ஈஸியாக படுத்துக்கலாம். அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செப்டம்பர் மாதம் வந்துருச்சு. அடுத்து அக்டோபர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே இந்த பேலர் ஃபீல்டு எல்லாம் வெளியூர் வந்து கர்நாடகா அந்த மாதிரி அதர் ஸ்டேட் வந்து போகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஒரு வண்டி எப்படிலாம் தயார் பண்ணணும், அந்த பேலர்லாம் எப்படிலாம் தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஜென்ரலான ஒப்பீனியன். ஆல்ரெடி இவர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட். இவர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வண்டி எப்படிலாம் தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலான ஒப்பீனியன் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டா இருக்கிற இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, புதுசா வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து பின் பண்ணி விடுங்க. எப்படி இருக்கு, ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களோட பேலர் வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். உங்க பேரு ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோல பாத்துருப்போம், உங்களுக்கு இன்ட்ரோவே தேவையில்லை. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பேலர் ஃபீல்டு வந்து ஆரம்பிக்க போகுது இல்லையா? இன்னும் ஒரு மாசத்துல எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். இல்ல வெளியூர் வந்து தீவிரமா வந்து கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேலர் ஓட்டுருக்க வண்டியை வந்து எப்படிலாம் தயார் பண்ணி வைக்கலாம், அதாவது பிஃபோரா எப்படிலாம் தயார் பண்ணி வைக்கலாம், பேலரை வந்து என்னென்ன மாதிரி ப்ரிகாஷனா என்னென்னலாம் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே சொல்லிடுங்க. வணக்கங்கண்ணா. நாங்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் அம்மமலைங்கண்ணா. நான் இப்போ மேக்ஸிமம் இப்போ இத்தனை மாதமாக இப்போ தமிழ்நாட்டில் ஃபீல்டுனால எல்லா வண்டியுமே எடுத்துட்டாங்கன்னு வச்சுருக்காங்க. இப்போ வண்டி எடுத்து ரெடி பண்ணுறவங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டி எடுத்து ஆயில் சர்வீஸ் பண்ணுறது, ஏர் செக் பண்ணுறது. இப்போ ஒருத்தங்க டயர் தெரிஞ்சிச்சுன்னா டயர் தெரிஞ்சு பண்ணுறவங்க, அப்புறம் பேலரில் வேலை இருக்கிறவங்க பேலரை ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புது பேலராக இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பழைய பேலராக வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெயிண்டிங் கொடுத்து, இப்போ பெயிண்டிங் பண்ணிங்கன்னா 12 ரோலரையும் கீழே அடிக்கிட்டு ரீலர் செட்டு கிரவுண்டு எல்லாம் வேலை செஞ்சு தான் போனால் தான் கொஞ்சம் வேலை வைக்காம ஓடும். கொஞ்சம் சீசன் நல்லா டைட்டாக போகிற டைமத்தில் நம்ம அதே பேலர் எடுத்துகிட்டு போய் ஓட்டி சப்போஸ் வேலை வச்சு நமக்கு ஃபீல்டு கிடைக்கிறது பெரும்பாடாக இருக்குது. நம்ம அந்த டைமில் வேலை செய்யாமல் பேலர் எடுத்துகிட்டு போய் சிக்கலில் போடுறதுக்கு நம்ம இப்பயே கொஞ்சம் பேலர் ரெடி பண்ணிட்டு போகிறது கொஞ்சம் பெஸ்ட்டுங்கண்ணா. பேலர் ரெடி பண்ணுறது அப்படி கொஞ்சம் தெரியாத அளவுக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ பேலர் ரெடி ஈஸியாக ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நான் கொடுக்குற டிப்ஸு கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் பண்ணி பாருங்கள். இப்போ பேலர் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேன் அப்படின்னா 12 ரோலரையும் ஃபஸ்ட்டு கழட்டிடுங்க. ரீலர் செட்டை அடிக்கிடுங்க. ரீலர் செட்டும் 12 ரோலர் கழட்டிங்கன்னா வெறும் பொட்டி மட்டும் தான், சேஸ் மட்டும் தான் இருக்கும். அதில் பெயிண்டிங் பக்கத்தில் யாராவது பண்ணுறவங்களா இருந்தால் பெயிண்டிங் பண்ணி 12 ரோலர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலரில் காடி விழுந்திருக்கும். அந்த நல்லா இருக்கிற ரோலர் முன்னாடி சாப்டரில் போட்டுட்டு கொஞ்சம் டேமேஜாக ரோலர் எல்லாத்தையும் எடுத்து சப்போர்ட்டில் மேலே போட்டுருங்க. சப்போர்ட்டில் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரீலர் செட்டில் பார்த்தீங்கன்னா புஷ்ஷு போயிருக்குங்கண்ணா. மேக்ஸிமம் ரீலர் செட்டில் வேலை வைக்கிறதே புஷ்ஷு போயிட்டாவே அடிக்கம்பி உடையும். அடிக்கம்பி உடையிறது, இந்த கேஸ்டிங் பிளேட் உடையிறது, இந்த கம்ப்ளைண்ட்லாம் வருங்கண்ணா. நீங்கள் அது கம்ப்ளைண்ட் இப்போ வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 8 புஷ் வரும். இந்தாண்ட 4 அந்த 4 புஷ்ஷு சிம் எல்லாம் மாற்றிட்டு நீங்கள் ரீலர் செட்டை கொஞ்சம் வேலை செஞ்சுக்கோங்க. கேஸ்டிங் பிளேட் ஒன்று ஸ்பேர் ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க. அடிக்கம்பி வாங்கி போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்கேல் செக்ஷன்லாம் ஒரு 5 புஷ் வருங்கண்ணா. நீங்கள் நின்று எடுக்கனால மழையில் நினைச்சிச்சுன்னா புஷ்ஷுலாம் கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கும். ஸ்கேல் எந்திரி கஷ்டப்படும். வீல்ஸ் டைட்டாக சுற்றுறதுனால சரடு பார்த்தோன்னா அடிக்கடி பிச்சுக்கிட்டு போவோம். அந்த ஸ்கேல் ஸ்பீடி வரணும், இல்லை வீலு ஃப்ரீயாக சுற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 6 புஷ்ஷு மாற்றிட்டு அதில் 7-8 பின்னு இருக்குண்ணா. கிரீஸ் அடிக்கிற நிப்பிள் அதெல்லாம் கொஞ்சம் கிரீஸ் அடிச்சுக்கோங்க. செயின் பார்த்தோன்னா பின்னாடி செயின் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஸ்பேர் செயின் கூட ஓடும். ஃப்ரண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடத்தார வச்சுருந்தீங்க, இல்லை ஓல்டு பொட்டில் கடத்தார வச்சுருந்தீங்கன்னா ரெட் லைன் செயின்னு ஒன்று விற்கிதுங்கண்ணா. கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். செயின் பீர கம்ப்ளைண்ட்டாக வராது. நீங்கள் இந்த ஃப்ரண்டில் ரெட் லைன் செயின் வாங்கி போட்டுக்கோங்க. சேஃப்டி போல்டு மெயினாக சேஃப்டி போல்டு அதிகமாக வாங்கி போட்டுக்கோங்க. ஒரு 200 சேஃப்டி போல்டு 300 சேஃப்டி போல்டு கூட நிறையா கூட வாங்கி போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா நூல் தாங்கண்ணா. இப்போ கர்நாடகாவில் எந்த மாதிரி நூல் வாங்குறாங்களா இல்லை சரடு போட்டு ஓட்டுறாங்களா அதை பற்றி தெரியலிங்கண்ணா. மேக்ஸிமம் 2 வருஷமாக சரடு நூல் தான் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம். அதனால நூல் தான் இந்த வருஷம் போகணும்னு நினைக்கிறேன்.
மேக்ஸிமம் நூல் போட்டு ஓட்டுங்க. கஸ்டமர் சைடு ஓட்டும் போது நூல் கொஞ்சம் கம்மியாக போட்டு ஓட்டுங்க. ஏன்னா நூறு அதிகமாக போட்டிங்கன்னா மாட்டு வாயில் சிக்கிறது எப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் நிறையா வருதுங்களாமா. நீங்கள் நடுவில் போட்டு ஓட்டுறத விட சின்னதில் போட்டு ஓட்டுங்க. உங்களுக்கு லாபம், கொஞ்சம் டைமிங் கட்டு நிறையா போடலாம், உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்கேல் செக்ஷன்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் சின்னதில் போட்டு ஓட்டுங்க. அதனால் சரட்டும் கொஞ்சம் கம்மியாக போகும். இந்த மாட்டு வாயில் மாட்டுறது இந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக குறையும். அப்புறம் மேலே போகிறவங்க மெயினாக வண்டி பார்த்துக்கோங்க. வண்டி மெயினாக பேலரையும் பார்த்துக்கோங்க, வண்டியும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தொலைவு நம்ம ஒரு 700-800 கிலோமீட்டர் போகிறோம். ஏன்னா நம்ம போகிறது தனியாக தான் போகிறோம், இல்லை டிரைவர் போட்டு தான் அனுப்புகிறோன்னா நம்ம பாதி தொலைவில் போயிட்டு வண்டி வேலை வச்சிருச்சு, இங்கேருந்து கஸ்டமர் இங்கேருந்து மெக்கானிக் விட்டு போய் செய்கிறதுலாம் சாத்தியமில்லாத வேலை. அது நம்மளுக்கு மன உளைச்சல் இருந்து அமௌண்ட் போடுறதுலேருந்து எவ்வளோ பிரச்சனை வருது. மெயின் இங்கே வண்டி க்ளீனாக எல்லா வேலையும் செஞ்சுக்கோங்க, செஞ்சு அனுப்புங்க. அதேமாதிரி ஸ்பேர்லாம் கொஞ்சம் ரெடியாக பேடிங்லேருந்து எல்லா பேடிங்கும் ரெடி பண்ணி வாங்கி போட்டுக்கோங்க. அப்புறம் மெயினாக சாப்பாடு இப்போ 2-3 வண்டி சேர்ந்து போனீங்க அப்படின்னா மெயினாக குக் பண்ணிக்கோங்க. சமையல் ஜாமான் வாங்கி வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் சமைக்க நேரம் இல்லை அப்படின்னு நினச்சினா கடையில் கூட சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒவ்வொருத்தவங்க படுக்கிறதுக்கே பெட்டு இந்த பலவகளோ அடிச்சிருப்பாங்க. அதையே நம்பி போகாதீங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த டென்ட் மாரிலாம் விற்கிறாங்க, அதுமாரிலாம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா போகிற இடத்துல கொசுக்கடியும் இருக்கும், அதிக மழையும் பெய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் டென்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டென்ட்டில் நம்ம மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணுறது தார் பை தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் டென்ட் வாங்கிக்கலாம், ஒரு 1500 தான் வருது டென்ட்டு. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் அதே இடத்துல நம்ம டென்ட் போட்டு ஈஸியாக படுத்துக்கலாம். அப்புறம் மேக்ஸிமம் போகிறவங்க தெரிஞ்சவங்க கூட போங்க, தெரியாத கூட போகாதீங்க. ஏன்னா இந்த வருஷம்லாம் போலீஸ் பிரச்சனை அதிகமாக இருக்குங்களாமா. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வண்டி போயிருக்கு, போலீஸ் நிறையா பணம் முடுங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்கள் போகிறவங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்க கூட போங்க. அதே மாதிரி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று தயவு செஞ்சு போகாதீங்க. ஒரு கண்ணு கட்டின தொலைவில் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தொலைவு கூட போங்க. இந்த ஒட்டிக்கிட்டு போகிறது, இந்த வண்டிக்கு சைடு விடாமல் போகிறது, அந்த மாதிரி யாரும் போக வேணாம். அதே மாதிரி எல்இடிஸ் பார்த்தோன்னா அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. வெள்ளை லைட் அதிகமாக அதர் ஸ்டேட்டில் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி அதர் ஸ்டேட்டை போய்ட்டு அந்த வால்யூம் அதிகமாக செட்டில் சவுண்டு வச்சுக்கிட்டு இந்த அதிகமாக இறைச்சலாக பாட்டு கட்டுட்டு அதிகம் போகாதீங்க ஊருக்குள்ளார. இதனால பல பிரச்சனை வருது. அதே மாதிரி சைடு கேட்டாங்கன்னா லாரிக்காரங்க இந்த மாதிரி சைடு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்க. அதே மாதிரி அன்டைமில் ரோட்டு ஓரமாக வண்டி நிறுத்துறவங்க கொஞ்சம் பங்கு சைடு இல்லைன்னா அதர் நல்லா ஓரம் ஒட்டி விடுங்க. ஏற்கனவே போன வருஷம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரோட்டு ஓரத்தில் வெடி காத்தால பைக் ஒரு பேலர் பின்னாடி பைக் அடிச்சு அது பெரிய பிரச்சனையாகிடுச்சு. 2 பேர் ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க. அதனால் நீங்கள் ரோட்டில் போகிறவங்க பேலராக இருந்தாலும் சரி, டயர் வண்டியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பார்த்து நிதானமாக போங்க. இன்னொரு விஷயம், போலீஸ் பிரச்சனை அதிகமாக வருதுன்னா ஒரு வண்டிக்காரங்க ஒரு தெரியாத ஒருத்தர் வண்டிக்காரங்க வராங்கன்னா முன்னாடி போகிற வண்டிக்காரங்க கொஞ்சம் கூட்டு போங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதை விட்டுவிட்டு நம்ம இங்கே தான் பிரிஞ்சிருக்கிறோன்னா அதர் ஸ்டேட்டை போய் கொஞ்சம் ஒற்றுமையாக இருங்க. இந்த போலீஸ்காரங்க விடுறாங்களா அவனை பார்த்துக்கோங்க, இவனை பார்த்துக்கோங்க. இல்லை முன்னாடி போகிற வண்டிக்காரங்க பின்னாடி எங்கள் ஓனர் வராங்க, அவங்கள்ட்ட காசு இங்கே ஒன்று இப்படி போய் மாட்டி விடுறது, இந்த மாதிரி வேலைலாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. போன வருஷமே பின்னாடி எங்கள் ஓனர் வராங்கன்னு சொல்லி ஒரு 4 வண்டிக்காரங்களை மாட்ட விட்டு வண்டிக்கு 5000 ஃபைன் போட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் பண்ணாதீங்க. கொஞ்சம் அதர் ஸ்டேட் போயிட்டால் கொஞ்சம் தெரியாத ஆளுங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வண்டி வேலை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். போலீஸ்காரங்கள்ட்ட மினிமம் பேச தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் போய் போலீஸ்கிட்ட பேசுங்க. இந்த பேச தெரியாத ஒருத்தவங்க போய்ட்டு பக்கத்தில் நின்றுட்டு அவங்க 500 ரூபா கேட்கறது 1000 ரூபா கேட்கறது நீங்கள் டப்புன்னு எடுத்து கொடுக்கறதுனால இவன் எல்லாம் வச்சுக்கிட்டு இவன்ட்டு எதுவுமே இல்லை, அதனால தான் அமௌண்ட் அதிகமாக கொடுக்குறான்னு சொல்லி நீங்கள் 2-3 பேர் வண்டிக்காரங்க பண்ணுறதுனால இதில் எல்லா வண்டிக்காரங்களும் மாட்டிக்கிறாங்க, ஃபைன் அதிகமாக போடுறாங்க. ஒரு வண்டிக்கு முன்னெல்லாம் போகும்போது ஒரு 1000 ரூபாயில் நாங்கள் மேலே போயிடுவோம். இப்போ ஒரு வண்டிக்கு 5000-6000 ஆகுது. நீங்கள் கொஞ்சம் பேச தெரிஞ்சவங்க இல்லை தெரிஞ்சவங்க கூட மெயினாக போங்க. அதே மாதிரி புரோக்கர் தெரிஞ்சவங்களா இருந்தால் போங்க. புதுசாக யாருங்கிறது தெரியாமல் அங்கே போய் ஓட்டிடலாம் சம்பாரிச்சிடலாம் சொல்லி யாரும் போகாதீங்க. அப்புறம் இப்போ ரோட் ரன்னிங் அதிகமாக போகிறவங்களும் போகலாம். இப்போ இல்லைனா அடுத்த மாதம் ட்ரெயின் புக் பண்ணுறாங்க, ட்ரெயினில் போகிறவங்களும் போகலாம். அதுக்கு ட்ரெயினில் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆத்தூரில் இப்போ அடுத்த நெக்ஸ்ட் மந்த் டேட் அறிவிப்பாங்க. வேணால் அந்த டைமில் வேணால் நாங்கள் டேட் அறிவிப் பண்ணும்போது சொல்கிறோம். நீங்கள் ட்ரெயினில் போகிறது போகலாம், அறிவிப் பண்ணி இப்போ ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் ரோட் ரன்னிங் போகிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக போக வேண்டியதாங்கண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போகிறாங்க இல்லையா, ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் அங்கே போய் ஸ்பேர் வாங்குறீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்டுனால அவங்க வைக்கிறது தான் ரேட்டு, ரொம்ப ரேட்டு வந்து ஜாஸ்தியாக வைப்பாங்க. நம்மளும் வேற வழி இல்லாமல் சரி இங்கேருந்து நம்ம ஆன்லைனில் போட்டாலும் 2 நாள் வரும், அது வரைக்கும் வண்டி நிப்பாட்ட முடியாது. ஸோ நம்ம அங்கேயே வந்து வாங்கி தான் ஆகணும். அதனால பார்த்தீங்கன்னா அவங்க வைக்கிறது தான் ரேட்டு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ப்ரிகாஷனாக எதெல்லாம் அதிகமாக அந்த பேலரில் எதெல்லாம் டேமேஜ் ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வாங்கிட்டு போகலாம். முன்னே எப்படின்னாங்கன்னா பேலரில் அப்போனா சொல்லப்போனால் முன்னே லூஸ் கட் ஓட்டிட்டு இருந்தாங்கன்னா அதனால் பேலர் கொஞ்சம் மேக்ஸிமம் வேலை வைக்காது.
இப்போ எல்லாம் போய் ரேட்டும் குறைச்சிட்டாங்க, கொஞ்சம் டைட்டு கிட்ட ஓட்டி கட்டிட்டாங்க. அதனால மேக்ஸிமம் ஈரப்பில் ஓட்டுறதுனால கிரவுண்டு தாங்க நான் நல்லா வைக்கும். நீங்கள் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா சின்ன கீர் பெரிய கீர் வாங்கிக்கோங்க. அதுக்கு உண்டான பேடிங்கு சாப்பிட்டு குட்டை சாப்பிட்டு ஒன்று வரும், அந்த குட்டை சாப்பிட்டு நீடு சாப்பிட்டு ஒன்று வரும் கிரவுண்டுக்கு வாங்கிக்கோங்க. அது ஓல்டு பொட்டியில் தான் அந்த மாதிரி. இப்போ லேட்டஸ்ட் பொட்டிலாம் கொஞ்சம் ஹெவியாக வந்துருச்சு, அதனால நல்லாயிருக்கு. நீங்கள் கிரவுண்டு ஜாமான் வாங்கி வச்சுக்கோங்க. ரீல் செட்டில் பார்த்தோன்னா மெயினாக அரிக்கம்பி தாங்கண்ணா. அரிக்கம்பி மட்டும் நீங்கள் ஒரு 50 வாங்கினீங்கன்னா 100 கூட வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை. அது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், அரிக்கம்பி கூட உடையாம ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. நீங்கள் நெல் ஓட்டும் போது கம்பி பிரச்சனை வராதுங்கண்ணா அதிகமாக, ஏன்னா அங்கே மேலே பிடிச்சிலாம் அடுப்பாங்க கொஞ்சம், அதனால் நீங்கள் மேலே தான் பிடிச்சி ஓட்டுற மாதிரி வரும். மெயின் கிரவுண்டுக்கு ஜாமான் வாங்கிக்கோங்க, அடிக்கம்பி வாங்கிக்கோங்க, சேஃப்டி போல்ட் அதிகமாக வாங்கிக்கோங்க. அப்புறம் பேடிங் பார்த்தீங்கன்னா ரோலர் பேடிங்கு, டைட்ரு பேடிங்னு வரும், அந்த டைட்ரு பேடிங் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஸ்கேல் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா புஷ்ஷு தாங்கண்ணா. அதெல்லாம் நம்ம ஒன் டைம் மாற்றிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பேரில் பார்த்தோன்னா அதிகம் அடிக்கம்பி, கிரவுண்டு ஸ்பேரு, பேடிங் இது மட்டும் வாங்கிக்கோங்க போதும். இப்போ அதே மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து மெஷினோட சேஃப்டிக்கு வந்து சொல்லிட்டீங்க இல்லையா? ஆமாங்கண்ணா. இப்போ ஆளோட சேஃப்டிக்கு, இப்போ ஆள்னா இப்போ வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபுட்டு 3 நேரமும், ஏன்னா நம்ம இங்கே இருக்க ஃபுட் கல்ச்சருக்கு வந்து பழகிருப்போம். இப்போ திடீர்னு இப்போ அதர் ஸ்டேட் போகும்போது அங்கே இருக்க ஃபுட் கல்ச்சர் வந்து வேற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு சிலருக்கு செட் ஆகாது, ஒரு சிலர் சாப்பிடாமே ஓட்டுவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? அதே மாதிரி இந்த இப்போ ஃபீல்டில் வந்து தூங்குறாங்க இல்லையா, அவங்களாம் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி தூங்கலாம், இந்த பொருள்லாம் சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அப்படியே சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு விஷயம்னா அதர் ஸ்டேட் போயிட்டா கொஞ்சம் தனியாக இருக்கிறத தவிர்த்து கொஞ்சம் நல்லதுங்கண்ணா. ஏன்னா வேறு ஸ்டேட் போயிடுச்சுன்னா கொஞ்சம் திருட்டு பையன் நிறையவே இருக்குது. அதேபடி பார்த்தீங்கன்னா வண்டி தனியாக விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. இல்லை எனக்கு வண்டி விட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு வண்டி எடுத்து பார்க்க போகிறோன்னா கொஞ்சம் செலவான போல் இந்த ஜிபிஎஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அதர் ஸ்டேட்டில் இப்போ வண்டி காணாமல் போகிறதும் பல பிரச்சனை வருது. அப்புறம் ஃபுட்டுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தானே ஃபுட்டு நல்லாயிருக்கும். அதர் ஸ்டேட் போட்டால் கொஞ்சம் ஃபுட்டு ப்ராப்ளம் வரதான் செய்யும். நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் பழகிட்டீங்கன்னா அப்புறம் பழகிறோம். மேக்ஸிமம் அந்த கார ஐட்டம் அதிகம் சாப்பிட்றாங்களா, அதிகம் சிக்கன் ரைஸ், எக் ரைஸு இந்தமாரி தாங்க கிடைக்கும். சப்பாத்தி, டால் இந்தமாரிலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கேயும் ஃபுட்டு நல்லாயிருக்கு, ஆனால் கொஞ்சம் தேடி பிடிச்சிட்டா சாப்பிட்ணும். இந்தமாரி பார்த்துக்கோங்க. அப்புறம் காட்டுக்காரன் கொடுக்குறதும் கொஞ்சம் காட்டுக்காரங்க சாப்பிட நல்லாயிருக்கு. ஆனால் நம்மளுக்கு எடுத்துக்க அதிகமாக அவங்க இந்த சித்திரான்னம், பழம், இந்த மொத்தா இந்த மாதிரி கழிவுரம்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம எங்கடா சாப்பிட போகணும்னு நினச்சிட்டு இந்த சாப்பிடாம பட்னியாக இருந்துட்டு ஓட்டுறது இந்த மாதிரிலாம் வேணாம். ஏன்னா வெளியூர் போய்ட்டு உடல் நல்லா சரியில்லைன்னா அங்கெல்லாம் நம்ம போய்ட்டு வண்டி விட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு இந்த மாதிரிலாம் அலைய முடியாது. அந்த சமயத்துக்கு என்னென்ன கிடைக்குதோ சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் ஃபுட்டு கிடைக்கல அப்படின்னா பிஸ்கெட் பாக்கெட்டு, ப்ரெட்டு, ஜாமு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நைட்டு வண்டியில் படுத்துருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதர் ஸ்டேட் ரோட்டோரத்தில் இந்த மாதிரிலாம் படுக்காதீங்க. ஒரு பங்கு இந்தமாரி இடத்துல போய் படுத்துவீங்க, இல்லை ஹோட்டலில் இந்தமாரி இடத்துல எங்கே சாப்பிட்டுட்டு போட்டு படுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வண்டி விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வண்டி விட்டு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஜாயிண்ட் ஒன்று கழட்டிட்டு போயிட்டா கூட அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஜாயிண்ட் கிட்டத்தட்ட வெறும் சின்னோடு சரி வெறும் 4000 ரூபாய் தான் வரும். அந்த ஒரு ஜாயிண்ட் கழட்டிட்டு போயிட்டு அவங்களால ஃபீல்டு அடுத்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஊருக்கு வந்துட்டு போனால் அந்த ஜாயிண்ட்டை கிடைக்கும். அங்கேயும் இங்கே கிடைக்காது. ஸ்பேர் விற்கிறவங்களும் ஜாயிண்ட்லாம் எடுத்து வந்து வைக்க மாட்டாங்க. ஜாயிண்ட்டு அப்புறம் சேஃப்டி போடுற கப்பு ஒருத்தவங்க சடி கிளிப் போட மாட்டாங்க. அந்த சடி கிளிப் போடாதனால சேஃப்டி போல்ட்டு கலந்துட்டு வந்து அந்த கப்பு கீழே வந்துடும். அந்த கப்பு ஸ்பேர் கடையில் அடிக்கடி கிடைக்காது, ஏன்னா அது போகாத போகிறதுனால கிடைக்காது. அதுக்கோசம் 2-3 நாள் வண்டி நிற்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் தான். நம்ம பெருசாக ஒன்று போகணும்னு நினச்சி போவீங்க, ஆனால் அது போகாது. இந்த எது ஒன்று யதார்த்தமாக ஒரு பொருள் போகும், அதுதான் நம்மளுக்கு கிடைக்காது. மேக்ஸிமம் காலையில் எழுந்திங்கன்னா ஒரு வண்டி ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துக்கோங்க. இந்த டீசல் டேங்க் லாக் பண்ணுறது, இந்த ஆர்டர்ஸ்ட்டு போகிறவங்க சைடில் உட்காந்துட்டு போகிறது, இந்த குளிர் அதிகமாக இருக்குது சைலன்சர்கிட்ட உட்காந்துட்டு போகிறேன், இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் பண்ண வேணாம்.